அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது. அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும்ல, அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்கலான் மேலே. எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்களில் தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான், அசூரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்டில் நான் தங்கலானை பார்க்குறேன். ஆயிரத்தில் ஒருவன் அப்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்கலானில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களில் ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோடு கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ், ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸு, நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு, ட்ரைபல் ஃப்ளூட்ஸு, கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். நீங்கள் அடுத்து நடிக்கிற படத்தில் இந்த வாய்ஸ் தேங்க்யூ சொல்கிறதுனா அது இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம எல்லோரும் சொல்கிற எல்லாரோட பேரும் ஒன்று தான் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை அண்ட் கீப் இட் ஷார்ட். அபிஷேக் கீப்ஸ் சேயிங் ஃபியூ வேர்ட்ஸ். முதல் முறையாக இங்கே வந்து நான் பூ படத்தில் தான் நான் முதல் வாட்டியாக நடித்தேன். அதோட ப்ரொடியூசர் தான் தனஞ்சயன் சார். அந்த காலத்திலிருந்து தமிழில் வந்து இப்போவும் பூ, பார்வதி, இல்லைனா மரியானில் நடித்த விஷயம், இல்லைன்னா சென்னையில் ஒரு நாள், உத்தம வில்லன், இதெல்லாம் பார்த்து நீங்களும் மீடியாவும் மக்களும் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு இட்ஸ் பீன் அ பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இஷ்யூஸ் வந்து மேபி வி didn't get a chance before. Ranjit, I hope I'm not overstepping when I say this. You have already won. I hope you know that. வெற்றி உங்களோடது தான். என் தங்கலான் படம் நீங்கள் பண்ணீங்க. இது இந்த விஷன் உங்களோடது. ஸோ இந்த உலகம் நீங்கள் உருவாக்கிய இந்த உலகம் இப்போ இருக்குது, நம்ம மக்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் பாஸ்டரிட்டி. ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி ஒன். ஸோ ஐ ஹோப் யூ நோ தேட். தேங்க்யூ ஸோ மச். இது பாருங்கள், இப்போ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி கீப் வெயிட்டிங். வி ஆக்டர்ஸ் ஆர் லைக் பெகர்ஸ். வி கீப் வெயிட்டிங் ஃபார் அ கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டர்னாலையும் இது இப்போ வந்து எப்போவும் நான் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு கடைசி டைம் தான் இப்போது நடிக்கிறதுக்கு ஒரு அவசரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, I'd be so happy Gangamal would be my last, you know, because she has really transformed me. I think இது பார்க்கும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த relatability to all the women written in it, including Aarati. How do you call it? Sooniyakari, is it? அப்படி ஆனாலும் she is one of us. So I just want to say thank you, Ranjit, for giving me your all, and I hope I did justice to Gangamal. இந்த படம் ஆர்த்தி சொன்ன மாதிரி, சாரி மாளவிகா சொன்ன மாதிரி, கிஷோர் சார், மூர்த்தி சார், நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த வேர்ல்டு இல்லைன்னா, இந்த அலங்காரம், ஒரு நடிப்புக்கு அலங்காரம் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நமக்கு வந்து அந்த நம்ம தினம் ஆரம்பிக்கிறதே அங்கே தான். ஸோ அவங்களோட ஆர்டிஸ்ட்ரி பார்த்து தான் we are always inspired to get into that world. So thank you so much. Thanks Anita. It was not easy. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். I think especially women I'm talking about, நம்ம பாடி பற்றி, பாடி இமேஜ் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்குது, போயிட்டே இருக்குது அந்த பிரச்சனை.
ஸோ அதுக்கு மேலே இந்த கங்கம்மாவில் நடிக்கிறதுக்கு இல்லைனா ஆல் த விமன் ப்ளவுஸ் இல்லாமல் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்த டைமில். தீஸ் ஆர் ஆல் லைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வி வென் த்ரூ. ஸோ அதுக்குன்னு நம்ம சப்போர்ட்டிவாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிதா அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். Daniel, Malavika, I have to say this, Arjun, Hari and Preeti, and all the people who were in the village with us. You all helped me be Gangamal. Thank you so much. Tanga, உங்களோட அன்பு, நட்பு, உங்களோட உழைப்பு இதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டோம். Thank you so much for being our Tangalan. You have led us to believe that whatever the vision is, there are no limits to what an actor can give. அது திருப்பி அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஐ டேக் ஹோம் so much of inspiration from you, and I hope all the upcoming artists are watching you, see your commitment, and I just salute you, sir. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சில இயக்குனர்கள் வந்து ப்ளீஸ் சங்கதி போட்டிங்க சார், வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ். ரஞ்சித்தை நான் யாரை திட்டினாரு வாய்ஸ் இப்படி போயிருக்குன்னு தெரில. தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக வந்து இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாருமே ஒரு ப்ரெஷர்லையும் பீதியிலேருந்து தான் இருப்பாங்க. இவங்க மூஞ்சி எல்லாமே ஜாலியாக இருக்குன்னா அப்போ கண்டென்ட் வேற மாதிரி. ஸோ வெயிட்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் டு தங்கலான். ஷியானோட ஒரு ரெக்கார்ட் ரன், அது வந்து பொன்னியின் செல்வன்லேருந்தே எனக்கு என்னமோ ஒரு மிடா ஸ்டெச் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஃபிலிம்ஃபேர் அவார்டு, இது வீரதீரஸ்வர் வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஜிவி சாரோட மியூசிக், அந்த பின்னணி இசையை வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருக்க போகிறோம். அண்ட் ரஞ்சித்தனா படங்கள் வந்து பொழுதுபோக்கை தாண்டி இன்னும் நிறைய கருத்துகள் பரிமாற்றம், ஏகப்பட்ட நியூ இன்சைட்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸ்டுடியோ கிரீன் அவங்க போட்டிருக்கிற உழைப்புக்கு இது வந்து ஒரு முடிசூடா மன்னனாக இருக்கணும் இந்த ஆண்டு. தேங்க்யூ பிஆர்ஓ யுவராஜ். உங்களோட டீம் வந்து வயராத உழைச்சிருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக. எஸ்பெஷலி ஷவுட் அவுட் டு த ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சியான் சார் ஏன் வேலையை சேர்த்து பண்ணுறாரு. தட் ஷோஸ் ஹூ ஹி இஸ். ஹரியை வந்து இசை வெளியீட்டு வேலையில் பாராட்டினதாக இருக்கட்டும். ஒரு முறையும் வந்து மற்றவங்களை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் அவர் முந்திக்கிறாரு. ஸோ ஐ திங்க் he continues to be that guiding force. Thank you so much. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஃப்ரம் ஸ்டுடியோ கிரீன் அண்ட் நீலம். லுக்கிங் ஃபார்வர்ட். இன்னும் a few hours to go தான். Let's wait and watch. Thank you so much. நன்றி. Thank you Guna also, PRO for Neelam Productions, for all the support along with Yuvraj. Thank you. எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா இடம் கொடுத்தீங்கன்னா சார்லாம் கிளம்பிடுவாங்க. Thank you madam. Thank you.